அதிகாரம் 13 வசனம் எல்லாரும் வாசிங்க. பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களின் காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னவென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு அடுத்து என்ன சொல்றாரு? நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்புறம் என்ன சொல்றாரு? அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையை கூட கழுவும் என்றார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை. ஹல்லேலூயா என்றார். ஆமென். இது ஒரு சிறிய ஒரு ஃபார்மாலிட்டி தான். இது எதுக்காகன்னு சொன்னால் நம்மளை தாழ்த்துவது. ஹல்லேலூயா. நம்மை தாமே தாழ்த்துவது. நம்ம பெரிய பணக்காரன், நான் பெரிய போதகர், நான் பெரிய ஆள், பெரிய எல்லா வசதி இருக்குஎன்பது அல்ல. ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவது என்று சொன்னால் தொடர்ந்து வாசிப்போம். தன்னை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். இப்போ நீங்கள் வாசிங்க உங்கள் பைபிளிலிருந்து. எத்தனாவது வசனம் முடிச்சிருக்கீங்க? 11 முடிச்சிருக்கீங்க. 12வது வாசிங்க. அவருடைய கால்களை கழுவின பின்பு தன்னுடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு பின்பு உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு செஞ்சதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? என்ன பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலையா? அறிந்திருக்கிறீர்களா? அடுத்து, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள், கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்புறம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். அல்லேலூயா. முன்மாதிரி காட்டினேன். அல்லேலூயா. இப்போ இயேசு செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் நாமும் ஆண்டவருடைய சீடர்கள், அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நம்ம என்ன செய்யணும்? அவர் செய்வதையெல்லாம் செய்யணும், அவர் சொல்வதையெல்லாம் செய்யணும். அன்னை மரியாள் அதானே சொன்னாங்க காண உற்பத்தியில், அவர் சொல்வதையெல்லாம்
மாதா என்ன இயேசு என்ன சொல்கிறாரு? அவர் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, தந்தையாகிய கடவுள் என்னெல்லாம் எனக்கு செய்ய சொல்கிறாரோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமீன். இயேசுவுக்கு நன்றி. அடுத்த வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் எஜமானனும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவர் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நான் தெரிந்து கொண்டவர்களை. நீங்கள்லாம் யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் இன்றைக்கி இந்த கூடாரத்தில் கரெக்டாக எத்தனை பேர் கொண்டு வந்தார்? 12 பேர் கொண்டு வந்தார். ஆமீன். கொண்டு வரலையா? இப்போ அழைக்கப்பட்டவர்களோ அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் தான் நீங்கள்லாம். ஆமீன். இயேசுவுக்கு நன்றி. தொடர்ந்து வாசிப்போம். எனினும் என்னோடு உண்பவனே என்னில் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் பொழுது இருக்கிறவர் நானே நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இப்போ இந்த பாதம் கழுவும் சடங்கு ஒரு பெரிய இது கிடையாது. நம்மை தாழ்த்தி, நம்மை ஒப்பு கொடுத்து, நான் உங்களை விட சின்னவன், உங்களை விட எல்லாவற்றிலும் நான் தாழ்ச்சி உள்ளவன் என்பதை புரிவதற்காகத்தான் இதை நாம் வருஷத்தில் ஒரு தடவை எப்பொழுதும் நான் செய்வது வழக்கம். அல்லேலூயா. அதை தான் இந்த வருடமும் நான் செய்தேன். ஆமேன். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அதுபோல் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவும்படி கட்டாயப்படுத்தலை. என்ன பண்ணியிருக்காரு? படுத்தலை. என்ன பண்ணியிருக்காரு? புரிகிறதா? நீங்கள் போய் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யும்போது நீங்களும் தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக, கோவப்படாமல், சண்டை போடாமல், ஆண்டவர் சமயத்தில் உண்மையாக உத்தமமாக இருந்து நம்ம தாழ்த்திக்கணும். நம்மளையே நம்ம தாழ்த்திக்கணும். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ ஆண்டோடைய சமூகத்தில் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. எவன் ஒருத்தன் தன்னையே உயர்த்துகிறானோ பெரிய மேதை என்று சொல்லி அவன் அடிபடுவான். அவன் சரியாக அடிபடுவான். அல்லேலூயா. தாழ்த்தப்படுவான். சபைகளிலே தாழ்த்தப்படுவான். சபை நடுவிலே தாழ்த்தப்படுவான். எனவே ஆண்டவர் சமயத்தில் நம்மளை தாழ்த்திக்கணும். நம்மளை தாழ்த்திடணும். நம்மளை தாழ்த்துவதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம்
சங்கீதம் 27 வேகமாய். இரண்டாம் வசனம். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும். சிந்தனையில எங்க இருக்கு? இங்கே, எங்க இருக்கு? இங்கே, இங்க இருக்கா? இங்கே. எத்தனை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சிந்தனை எல்லாம் இங்க இருக்கு. இங்கே. இங்கதான் இருக்கணும். உண்மையா சொல்றவங்கள கை தூக்குங்க. உண்மையா சொல்றவங்கள கை தூக்குங்க. உண்மையா சொல்றவங்கள கை தூக்குங்க. மனசு இங்கதான் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கை தூக்குங்க. கை தூக்குங்கம்மா. கை தூக்க முடியல பார்த்தியா? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சங்கீதம் 27 வேகமாய். மூன்றாம் வசனம். எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம் பயப்படாது. இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடம் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமென். ஆமென். சங்கீதம் 27:4. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் நான் செய்தேன். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் எல்லாரும் செய்தேன். சத்தமா வாசிங்க. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். சொல்லுங்க ஜோசுவா. நான் சத்தமா சொல்லு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். இங்க வா, பக்கத்துல வா. இங்க வா. என் பக்கத்துல வா. நாலாவது சொல்லு. நான் ஆண்டவரிடம் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். கண்டு அவரது கோவிலில் அவரது திருவுளம் என்ன? அவரது கோவிலில் அவரது திருவுளம் அவருடைய அவரது கோவிலில் அவருடைய திருவுளம் என்ன? அவரை காண்றது ஒரு விண்ணப்பம் சொல்லிட்டு அதையே நாடி தேடுவேன். அதுதான் அதுதான் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம எல்லாரும் என்ன விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவரையே தேடணும், நாடி தேடணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நாடி தேடணும். அவருடைய இல்லத்தில் நெடுநாள் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் அவருடைய இல்லத்தில் எப்பொழுது நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் அவருடைய அழகை நான் எத்தனை காரியங்கள் பேசாம இருக்கிறீங்க. நம்முடைய விண்ணப்பம் என்ன? அவருடைய கூடாரத்துல வரணும், உட்காரணும், அவர் சொல்றதை கேட்கணும். அதையே நான் எப்பொழுதும் நாடி தேட வேண்டும். அவருடைய இல்லத்தில் நான் எப்பொழுதும் குடியிருக்க வேண்டும். அவருடைய அழகை உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு அழகான கண்கள் நான் காணவில்லை. அவருடைய அழகை மூணு வீட்டில் இங்கே மூணு பொருட்களும் இருக்க முடியாது. ஆண்டு நேரம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வயசுல பேசுகிறாங்க. அவருடைய அழகை யார் பார்க்கணும் சொல்லுங்க. அவருடைய அழகை நான் காண வேண்டும். நீ அவருடைய அழகை பார்க்காம இருந்துட்டு எங்க போய் விடுவேன்? எங்க போய் விடுவேன்? கேடு வரும் நாள். அடுத்த வசனம், அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறது என்ற நீ அவரை தேட வேண்டும். நீ அவர் அழகை காண வேண்டும். அவரை நீ காண வேண்டும். அவர் அழகை தேட வேண்டும். அவருடைய இல்லத்தில் குடியிருக்க வேண்டும். அவருடைய கூடாரத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய திருவிழத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கேடு வரும் நாளில் அவர் உன்னை இல்லை என்றால் போய் கொடுக்கிறார். அப்ப அது நல்லா இருக்குமா? ஆனால் அவர் இன்னும் மாறாதவர். அவர் என்றும், அதனால்தான் நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். அதனால்தான் நாம் இன்னும், அதனாலதான் கேடு வரும் நாளில் அவர் என்னை மறைத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்? அதையே தேட வேண்டும். அவருடைய இல்லத்தில் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும். அவருடைய அழகை காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை, அவருடைய திருவிழம் என்ன? உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை அறிவித்தலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பதும் தான் அவருடைய திருவிழம். ஆமென், ஆமென். அவருடைய திருவிழம் சும்மா வந்து போவதற்காக இல்லை. அவருடைய திருவிழம் ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக. தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு. இல்லையா? மயிலாட்டா இருக்கிறேன். ஏன் இருக்க முடியும்? அந்த சிந்தனை உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. அல்லேலூயா. அதிபதி, நீதிபதி, ஏதோபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாம் அனுபவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? ஆண்டவர் செய்து முடிப்பதெல்லாம் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. துயரமா இருக்கிறாயா, பாடுகளா இருக்கிறாயா, கஷ்டத்தோடு இருக்கிறாயா, வேதனோடு இருக்கிறா, அன்பு கிடைக்காம இருக்கா, பாசம் கிடைக்காம இருக்கா, உன்னை எல்லாத்தையும் கொடுத்து அதோட என்ன செய்யணும்? அவருடைய ஊழியத்தை கரெக்டாக செய்யணும். அவருடைய ஊழியத்தை கரெக்டாக செஞ்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா மற்றதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு அப்படி ஊழியத்தை செய்யாமல் போனீங்கன்னாக்கா கேடு வரும் நாளை கொண்டு மறைத்து வைப்பாரா, ஒழித்து வைப்பாரா, விட்டு விடுவார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நன்றி. அதனாலதான் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். அவருடைய திருவிழப்படி நடக்கிற அவருடைய திருவிழப்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய அழகை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு, அவருடைய சமூகத்திலே குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய கூடாரத்திலே வந்து அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய திருவிழம் என்ன தெரியுமா? நமக்கு கேடு வரும் நாள் நம்மை கூடாரத்தில் குடித்து வைப்பார். நமக்கு கேடு வரும் பொழுது, நமக்கு துன்பம் வரும் பொழுது அவருடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைப்பார். அல்லேலூயா. அவருடைய கூடாரத்தில் நம்மை ஒளித்து வைப்பார். ஒன்றின் மேல் நம்மை பாதுகாப்பாய் வைப்பார். அல்லேலூயா. அப்பொழுது நம்மை சுற்றிலுள்ள நம்ம எதிரிகளுக்கு எதிரில் காலை நிமிர எல்லாம் திமுக உட்காருங்க. அல்லேலூயா. திமுக ஸ்ட்ரைட்டா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. யாருக்கு
சொல்லுகிறது, ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் மீது இரக்கம் கொண்டு பதிலளித்தருடா. என் மீது இரக்கம் கொண்டு புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது. புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். உங்களுடைய முகத்தையே நான் மனுஷன் முகத்தை பார்க்காத இல்லையா? மனிதன் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் யாருடைய உள்ளத்தை பார்க்கிறார்? உள்ளத்தை பார்க்கிறார் இல்லையா? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார் இல்லையா? அடுத்த வசனம், உமது முகத்தை எனக்கு. அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னா அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் மீண்டும் ஒளிபெற வேண்டும். பார்த்திபை கேட்டது போல, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நான் மீண்டும் ஏன் என்று சொன்னா முதல்ல பார்வை இருந்திருக்குது, இடையில அந்த பார்வை போயிருச்சு, இப்போ அவனுக்கு கண்ணு தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் முதல்ல எனக்கு நல்ல பார்வை தான் கொடுத்துருந்தேன், இடையில அந்த பார்வை போச்சு. ஏன் போச்சு அது ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கும். நீ நம்பிய வண்ணமே உனக்கு நிகழும். நீ நம்பிய வண்ணமே உனக்கு நிகழும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும். அடுத்த வசனம், நீ சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீ சினம் கொண்டு கோபப்பட்டு என்ன விலக்கி விடாதிரும். தள்ளி போட்டுறாதீங்க. நீரே எனக்கு துணை. நீரே எனக்கு துணை. அடுத்த வசனம், என் என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதேயும், என்னை கைவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே நல்ல சத்தப்படி, மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும், என்னை கைவிடாதீர். என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் எங்கப்பா போவேன்? நானு எங்கப்பா போவேன்? என்னை கைவிட்டுறாதீங்கப்பான்னு கேட்டா அவர் வழியை ஆயத்தம் செய்வார். அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். உன் வழியிலே போகும்போது வரும்பொழுது உன்னை காப்பார். உன் வேதனைகளை மாற்றுவார். உன் நோய்களிலிருந்து விடுதலை தருவார். அவருடைய திருவுளத்தை நீ கண்டறியும் பொழுது, அவருடைய அழகை நீ காணும் பொழுது, உன்னுடைய விண்ணப்பம் அவருடைய திருவுளத்தை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் உருவாகும் பொழுது, உனக்கு கேடு வரும் நாளில் அவர் தன் கூடாரத்தில் ஒளித்து வைப்பார், மறைத்து வைப்பார், பாதுகாப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த வசனம், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும், சொந்தம் பந்தம் என்னை கைவிட்டாலும், பிள்ளைகள் மனைவி கணவன் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி.